ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லைங்க, மேலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் அவங்க தன் மனைவியை உட்கார வச்சுக்கிட்டு சைக்கிளில் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக யாரையும் நம்பாமல் அவருடைய கடைசி காலத்தில் கூட மனைவியோட அன்பாக சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, அவர் அப்படி போகிறதுக்கு காரணம் அவர் அந்த காலத்தில் மனைவி மேலே வச்சுருந்த காதலும் அதீத நம்பிக்கையும் அவர் சாப்பிட்ட சாப்பாடும் தாங்க. சாப்பாடுனா சாதாரணமான சாப்பாடுங்க. நாம் தான் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது இதுவும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் நைட்டு மீதியான சாதம் தண்ணி ஊற்றி பானையில் வச்சுருந்துருப்பாங்க. அதை காலையில் சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயம் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகியும் கோதுமை சோளம் இதுதான் அவங்களுடைய சத்தான உணவுப் பொருளாக இருந்தது. வந்து திணை சாமை இந்த மாதிரி வந்து நிறைய பழம்பெரும் உணவு தானியங்கள்லாம் இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்லது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அவங்களாம் சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்களாம் ஹாஸ்பிட்டல் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது இன்றைக்கி படுத்தா நைட்டே ஹாஸ்பிட்டல் போகிறோம், காலையில் தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள்லாம் வருது நமக்கு. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லை. கரண்ட் இல்லை, போக்குவரத்து இல்லை, நூற்றில் ஒருத்தர் சைக்கிளே வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் காரு விலை உயர்ந்த வாகனங்கள்லாம் வச்சுருக்கோம். அந்த காலத்தில் மாட்டு வண்டி ஏதோ ஒருத்தர் தான் சைக்கிள் வச்சுருப்பாங்க, போக்குவரத்து கூட இல்லை. ஆனால் அந்த காலத்தில் கூட பாருங்கள், யாருக்கும் எந்த மருத்துவ இதுக்கு கூட போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். ஆனால் அவங்களுக்குலாம் அந்த எந்த நோயும் தாக்கலை. அவங்க இயற்கையிலேயே விளைஞ்சு இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட்டாங்க. கலப்படமே கிடையாது. அவங்க உடல் உழைப்பு, உடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி உழைக்க மாட்டாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க். வயல்வெளியிலையும் விவசாயம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முதல் கண் தொழிலே அவங்களுக்கு விவசாயம் தான். நானும் ஒரு விவசாயி தான் இருக்கேன். எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அவங்களுக்கு இப்படி உழைச்சி உடல் வலிமையாகி நாமளும் இந்த பழங்காலத்துக்கான உணவுப் பொருட்களை நாமளும் சாப்பிட்றோம். இந்த காலத்தில் இந்த களி கூழ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் யாரும் விரும்ப பண்ணுறாங்க. ஆனால் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் உள்ளது. இந்த கீரை, முட்டை, பால். இந்த காலத்தில் 100ல் எத்தனை பேர் சொல்லுங்கள், கீரை, முட்டை, பால், இந்த பழைய காலத்து தானியங்கள் ஆரியம், கோதுமை, களி கூழ், இந்த மாதிரி ராகி எடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக கொஞ்சம் வருஷங்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகி இதுங்கெலாம் வந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க ஹார்ட் ஒர்க்கு, அந்த லோக்கல் எல்லாமே ஹைடி கம்பெனிலையும் பிக் ஷாட்டில் நல்ல பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் இருக்காங்க. அவங்களால போய்ட்டு எங்கேயும் பிஸ்னஸை கவனிக்கிறதுக்கே சரியாக இருக்குது. ஆனால் விவசாயிங்க அப்படி கிடையாது. நல்ல உடல் உழைப்பு, மம்முட்டி எடுத்து நல்ல தோட்டத்தில் நல்ல வேலை செய்கிற ஆட்கள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான அவங்க தோட்டத்தில் விளையக்கூடிய சாதாரணமான உணவு தான் சோளம் இதெல்லாம். ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் போய் கேட்டு பாருங்க, சோளம் விலை என்ன, ஆரியம் விலை என்ன, ஒரு படி கொள்ளு என்ன விலை, உணவு தானியங்கள்லாம் என்ன ரேட் போயிட்டுருக்கு. ஆனால் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டமே இருக்காது. அவங்க விளைய வைக்கிறாங்க, அவங்களே சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க இன்னும் வலிமையாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. இன்னும் பாருங்கள், இந்த மாதிரி சைக்கிளில் ஜாலியாக கிராமப்புறத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ரத்த கொதிப்பு இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்குலாம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால உடல்லேருந்து தானாக இயற்கையாகவே வியர்வை வலியுது, சுரக்குது. அதனால் இந்த பிபி, சுகர், டென்ஷன் இதெல்லாம் இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் அடிமையாக வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு முதலாளிகிட்ட தான் வேலை செய்கிறோம். ஆனால் திருப்பியும் வந்து வேலை இல்லை நின்றுப்பா நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூட நம்ம வீட்டுக்கு தான் வரணும். ஆனால் அவருங்க கிடையாது. 365 நாளும் அவங்களே முதலாளி, அவங்களே தொழிலாளி. யாரையும் நம்பி அவங்க இது கிடையாது. என்றைக்கா இருந்தாலும் நம்ம தான் கஷ்டப்படுவோம். ஆனால் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ தினமும் அன்றாட 2 மாடுகளை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக குடும்பத்தில் ஹாப்பியாக தான் இருக்காங்க விவசாயிகள் எல்லாம். அவங்களெல்லாம் போய் நீங்கள் கேட்க முடியாதுங்க.
என்ன சம்பளம் என்ன சம்பளம் அப்படின்ட்டு. நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம், நாளைக்கு போய் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், 2 லட்சம் சம்பளம், 1.5 லட்சம் சம்பளம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நான் உன்னோட மேலே தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. அவங்க கூட போய் இருந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம இண்டிபெண்ட்டாக நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே இருந்து என்ன செலவு பண்ணுறோமோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து நம்மக்கிட்ட கிடைக்காது. ஓகேங்களா? ஹாப்பியாக இருங்க எல்லோரும். வில்லேஜில் நான் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.